மதுரை. மதுரை மாநகர். மதுரை வாங்க. மதுரை. மாலை பெற நாங்கள் கூப்பிடுவோங்க. வெயிட் பண்ணி நாங்கள் கூப்பிடுவோம். இந்த மாதிரியில் இருக்கிற இது வச்சுருப்போம். வெள்ளை வேஷ்டி. அண்ணாச்சி உள்ள வாங்க. அவங்க வரணும்ல. உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? மனநிலை உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யார்? யாருக்கு உடல்நிலை என்ன செய்து? ஐயாவுக்கு. யாருக்கு என்ன செய்யுது? கூப்பிடுறேன். கால் ஒன்று கால் ஒன்று. உட்கார முடியாதா? என்ன முருகா இப்படியெல்லாம் சொன்னா நான் எப்படி செய்ய முடியும்? கால் வந்துட்டா அப்படியா? கேட்டு பார்ப்போம். உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்கு செல்லக்கூடிய இடத்துல சக்தி அவதாரத்தை சார்ந்த இடம் கோயில்கள் இருக்கு. சரியானா? அதே மாதிரி இப்போ ஒரு வருஷ காலமாக சரியாக எழுந்து நடக்க முடியாத ஒரு விஷயமும் மனநிறைவாக சாப்பிட முடியாத சூழ்நிலையும் இருக்கு. இதுக்கு வேற எதுவும் தெய்வ குற்றங்களோ மந்திர தந்திரமோ நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி எதுவுமே நடக்கலன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. ஆனால் இந்த பிறவியில் கிரகப்படி இப்படி ஒரு வலியும் வேதனையும் இருக்கணும்னு இருக்கு. அதை மருத்துவத்தால் தீர்க்க முடியும். ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாக்கலாம். கால் விட்டுவோம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒரு பிள்ளைய பத்தி கேள்வி கேட்கணும், கேட்க மாட்டேங்கிய. என்ன செய்து? ஒரு பூ எடுத்து கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் தான். ஆனா ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் முடிப்பதாக வேண்டுதலை செய்து கொள்ள முடியுமா? என்ன கோயில்? கால் வந்துட்டோம். ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குட்பட கல்யாணத்துக்குரிய மங்களகரமான அறிகுறிகளை தாரேன். வெற்றியால் நடத்தி வைக்க. நல்லா. கர்மசாமி. அப்படியா? மதுரை மாநகர். என் பிள்ளை கல்யாண விஷயத்தை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை பொருந்துமா பொருந்தாதான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. உண்மையா இல்லையா? ஆனால் ஜாதகத்தில் பொருத்த நாட்டிலும் மனத அளவுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கு. அவங்க பக்கத்தில் முடியாது, நம்ம பக்கத்தில் முடியுமா? முடியும். ஆனால் நான் போய் பார்த்தேன், அதில் 8 பொருத்தம் மட்டும்தான் பொருத்தம் கரெக்டாக இருக்குது. அந்த ரஜு பொருத்தத்தை தீர்மானிக்க முடியாமல் இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தை நான் கல்யாணத்தில் பூட்டி வச்சுருந்தேன். என்ன இப்போ வைகாசியே முடியலையே. கால் விட்டு வரலாம். அடுத்து வரும்பொழுது கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டோம்னு சொல்லதுக்கு வருவப்பா. நடத்தியாச்சு. பக்கத்தில் வரலாம். வெற்றி உண்டு.
மதுரை மாநகர் எல்லை பக்கத்துல பத்திரகாளியா வீரகாளியா யாருப்பா இருக்கா? காளியம்மன் யார் வீட்டு பக்கம் இருக்கா? காலில் விட்டுவா. ஏதோ காளியம்மன் இருக்கால்ல, அது போதாதான் நமக்கு. நல்ல கும்பிட்டோட செல்ல மகனே. யாரெல்லாம் வந்திருக்கான்? இவன் யாரு? உன் தம்பி? அம்மா கூட பிறந்த தம்பி. மகிழ்ச்சி, உட்கார். தம்பி கல்யாணம் முடிச்சுட்டானா? பக்கத்தில் உட்காரு. இன்னொரு தடவை காலில் விட்டு வாடா. உட்கார வேண்டியதானே? அம்மா அப்பா எங்க இருக்கு? அப்பா இல்லை. அதான் சந்தேகமா கேட்டேன். சாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. அதனால முதல்ல சரிம்பாங்க, 2ஆம் தரம் பொருத்தத்துக்கு செட் ஆகாது. இதுவரை எல்லாமே தோல்வியான நிலையில தான் இருக்கு. இந்த இதுக்கு தகுந்த ஜாதகத்தை உங்க பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து வாழ வச்சு தந்தா போதும்ல. காலில் விட்டுவா. அதெல்லாம் நடத்தி கொடுக்கறது தானே நம்ம வீடு வாசலை பற்றி கேள்வி இல்லை. ஆனால் இந்த கல்யாணம் வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட பெண் அமையும். இவன் ஸ்டேஜுக்கு தகுந்தாற் போல ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்க்க வெற்றிகரமாக வாழ வச்சு தரேன். ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். அவனுக்கு என் பெயர் கருப்பசாமின்னு வைக்கணும். கால் வச்சுதான் எல்லாம் அக்கா மாதிரியே காக்கா. அந்த பேர் வாய் திறந்து பேசினானா? உன் பேர் என்னடா? வெங்கடேஷ். என்ன பேருடா வைப்ப? கருப்பசாமி. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்க, அதை சிறப்பாக்கி லாபகரமாக ஆக்கி தரேன். இந்தா எப்படியோ வருமானம் கிடைக்கும், நல்லா இருக்கும், அமையும், சந்தோஷமா இருக்கும். பார்த்துட்டு போங்க. என்னன்னா கருப்பசாமி பாண்டே. ஆமா, திருச்சி மாநகர். திருச்சி திருச்சி வாங்க. திருச்சி நதியோரம் உள்ள எல்லை யாருக்கு? நதியோரம் வீடு யாருக்கு? நதியோரமா? புரியல. 2-3 கிலோமீட்டர். கரெக்டு தான். காலில் விட்டாங்க. என்ன கனி? காலில் விட்டுவாங்க. யாரெல்லாம் இவர் யாரெல்லாம் வந்தாங்க? உட்காரலாம். ஒரு காலத்துல உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதமான தெய்வம் வந்து பேசியது உண்டு. என்னப்பா? ஆனால் அந்த தெய்வத்தையும் ஒரு ஞானத்தையும் தேடி நம்முடைய பாதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு சில வாழ்க்கை சுமைகள் சில தடைகளை கொடுத்து இப்போ மனதை திசை திருப்பி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு வழிவகுக்கணும். அடுத்து உன் கேள்விக்கு நான் விடை கொடுக்கணும். கால் விட்டு வரலாம். ஓம் சிவாய ஓம் சிவாய சிவாய நமோ. என்ன வேணும்? அந்த நோக்கம் அதை கேட்கணும், கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. என்ன செய்யணும்? அந்த நோக்கத்தை சொல்லுங்க. ஞானத்தை தேடி வந்திருக்கீங்களா? தேடி வந்தேன்னு ஐயாவுக்கு தெரியுமில்ல. கேட்க வரத்தை கொடுன்னு சொன்னால் நான் அவர் சொல்லத்தை நான் கேட்க முடியும். வாதம் பண்ணதுக்கெல்லாம் வழி கிடையாது. ஐயாவுக்கு தெரியும் சொல்லுவாங்க. இருந்து கேட்டுக்காங்க. சுவாமியே சொல்ல பக்கத்தில் ஹரிஹரி நாராயணா கோவிந்தா நமச்சிவாய. கருப்பசாமி திருச்சி மாநகர் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனாமா? கால் விட்டுருவாங்க.
நல்ல காலில் விடலையே. என்னடா தம்பி சின்ன வயசுல காவி வெட்டியெல்லாம் கட்டியிருக்க? எதுக்கு கட்டியிருக்கான்? உனக்கு பிடித்த கலரா? சந்தோஷம். கால் வந்துட்டியா? குழந்தைகள் இருக்கா? ஒரே ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வைக்கணும். அகிலாண்ட ஈஸ்வரின்னு. நடத்துகிற தொழிலில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வருத்தங்களும் இருக்கு. அதை செம்மையாக்கி வளம் பெருக்கி தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் அங்கே தள்ளிடுங்க. அவன் காவி கிட்டக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் சொன்னேன். பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி கண்மூடிக்கா. இன்னொரு தடவை காலில் விட்டு வாடா. அந்த சலங்கை குண்டு குண்டு மணிகளாக கட்டிய பரதநாட்டிய சலங்கை மாதிரி கேட்கு. சரியா? அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்தினுடைய அந்த காலத்தில் பெட்டி தெய்வம்னு சொல்லி வணங்கிய, திரும்ப கழிப்பிட்டுருக்கியாம்மா? கழிப்பில்லையா? முற்காலத்தில் வணங்கிய கன்னி தேவதை. அந்த கன்னி தேவதையினுடைய ஒரு ஆற்றல் உன்னுடைய குடும்பத்தில் இவனுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ செவிக்கு சலங்கையாகவும் இனி கண்ணுக்கு விருந்தாகவும் ஞானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அந்த தெய்வத்தை நீ வணங்க வணங்க வெற்றி உண்டு. அது ஒரு அம்மன் தெய்வத்தின் காட்சி. வேற எந்த தவறான குழப்பமான பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. மனநிறைவாக நீ கும்பிடலாம். அப்படிலாம் பயப்பட ஒன்றுமே இல்லை. சாமி புண்ணியம் பெற்று இருப்பாயப்பா. கும்பிடுகா, ஆனந்தமாயிரு, சக்தியாக நினைத்து கும்பிடு. கர்மசாமி அப்படியா? திருச்சி மாநகர் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யாருப்பா? என்னம்மா வீடு? கால் இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். உனக்கு வீடு அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். ஏன்னா உன் உள்ளத்துக்குள்ளே அப்படித்தான் ஒரு சந்தேகமான கேள்வி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஐப்பசி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு உனக்கு வீடு கட்டக்கூடிய இடம் இதுதான் தீர்மானமாகும். வீடும் கட்டி மலர்ச்சியாக வாழ்வார். அந்த வீட்டுக்குள்ள பிள்ளையாருக்கு ஒரு அற்புதமான பீடத்தை கொடுத்து நிரந்தரமாக வச்சு கும்பிடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கான். செல்வமும் பெருகும், ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நல்லா இருப்பாங்க. கர்மசாமி காங்கேயம். காங்கேயம். தலைவன் தலைவி. இன்னும் ஒரு முறை காலில் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள வேற எதுவும் தீய அலைகள்
மாந்திரிகம் சொந்தமான லீலைகள் எதுவும் இருக்கா, அப்படி எதுவும் எட்டி பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது உன் பக்கத்தில் வருகிற பொழுது உன்னை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கு. அப்படி எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு சூழ்நிலையும் வராதுன்னு மேலிருந்து உத்தரவாயிடுது. அடுத்து இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய நிலைகள் வெகு விரைவில் நான் கொண்டு வந்து உங்களுக்கு செல்வத்தை கொண்டு தரேன். நீ பார்க்குற வேலையில் உன்னை சார்ந்த மேலதிகாரிகள் உன்மேல் கருணை கொண்டு உன் இஷ்டத்தை நிறைவேற்றி தெளிவு பண்ணுவார்கள். காலம் சொல்லலாம். என்ன சத்தம்? அவியா இங்க இருக்கான். இந்தா வேலைகள் தெளிவும் மன நிறைவும் கிடைக்கும். இந்தாப்பா கடன்கள் தீரும், ஆபத்தில்லாமல் கூட வரேன், முடிச்சு தரேன். கர்பசாமி அப்படியா? பெருந்துறை இன்னொரு தடவை கால் விட்டு வரணும். யாரு குடும்பமா? ஒரு பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் மனத்தில் இருக்கு. அதை அறுவை சிகிச்சை செய்து ஆபத்து இல்லாமல் மீட்டித்தாரேன். தைரியமாக அந்த ஆப்ரேஷனை நீ ஏற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த ஆபத்தும் வராது. கால் விட்டுவான். சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பமும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள உள்வீட்டு போராட்டமும் நடக்கும். அதில் மன அமைதியும் தெளிவும் தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? படிப்பையும் வெற்றியாக்கி தரேன், உயிரையும் காப்பாற்றி தரேன். இந்த பக்கத்தில் மகளே நல்லா ஆயிடுது. சிவன்மலை இன்னொரு தடவை காலில் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இருக்கின்ற மந்திர தந்திர கெட்ட நிறைகளெல்லாம் மாறி போச்சு. இனி உன்னுடைய செயலுக்கும் உன்னுடைய குடும்ப வரவு செலவு சொத்துக்களுக்கும் யாரையும் இடைஞ்சல் பண்ணாமல் நிறுத்தி வச்சிருந்தேன். உன் விவசாயம் ஒழுங்காக நடக்கும், எந்த மனக்குறை இல்லாமலும் நடக்கும். கால் விட்டு வரலாம். உன் பையன் விஞ்ஞானம் சம்பந்தமான கல்வியை கற்று வெளிநாடு வரை சென்று பெருமையுடன் வாழ்வான். சந்தோஷமனை வாய்வாங்களே வாங்க. கர்பசாமி கரூர் எல்லை கரூர். கரூர் கால் வந்துட்டு வரலாம். ரெண்டு முறை, இன்னும் ஒரு முறை. முடியுமா? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு சொத்து ஏலம் விடக்கூடிய ஸ்டேஜில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நிப்பாட்டி அதுக்கு செய்ய வேண்டியதில் 1/3 அமௌண்ட் நான் கொடுத்து நிறுத்தி வச்சு தரேன்.
அதிலிருந்து ஓராண்டு காலம் அவகாசமும் வாங்கித்தாரேன். கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி நல்லா இருக்கியா? பண உதவி செய்வியாடா? ஒருத்தன் செய்தமுட்டான். இந்தா ஒரு வழியில் பணம் கிடைக்கும், அதில் ஒரு பகுதியை கட்டி ஏலத்தை நிறுத்தி தாரேன், சொத்தை போகாமல் காப்பாற்ற. இன்னொரு சொத்தை பற்றி பேசுறதுக்கு கட்டளை இல்லை, ஒன்று முதல்ல நடத்தி தரேன், அதுக்கும் ஆபத்தெல்லாம் ஆக்கி தரேன்.